ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசேஷமாய் ஒரு சகோதரி, ஒரு பெண் கனியுள்ள ஒரு மரமாக எழும்ப வேண்டுமானா ஒரு வேரை போல மறைந்திருந்து ஆண்டவருடைய பாதத்துல போய் உட்காருகிற ஒரு அனுபவம் இருக்குமானால் அவள் நிச்சயமாக வேர் பற்றி பூ பூத்து கனி கொடுப்பாள். ஹல்லேலூயா. அவள் வீடு ஆசீர்வாதமான ஒரு வீடு. இன்னைக்கு நிறைய பேர் தங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னால சமையல் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும், நல்ல தேவைதான் அது. வீட்டை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்பொழுதெல்லாம் பெண் பிள்ளைகள்லாம் நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், சொந்த காலில் நிற்கணும்லாம் பெற்றோர் அவர்களை என்ன செய்யறாங்க, ஊக்குவிக்கிறாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல காரியம் தான். ஆனா ஒன்ன மறந்துடாதீங்க, ஒவ்வொரு பெண்ணும் சிறு வயது முதலே கற்றுக் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ வீட்டோரங்களிலே கனி கொடுக்கும் ஒரு திராட்சை கொடியாக நீ இருக்க வேண்டுமானால் நீ ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா இருக்கணும். தேவனுடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுகிற ஒரு பெண்ணா நீ இருக்கணும். நீ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணா இருப்பாயானால் உன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வீடு. உன்னுடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம். நிச்சயமாய் உங்கள் மூலமாக உங்கள் குடும்பம் தழைக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. நிச்சயமாய் தழைக்கும். நீங்க சரித்திரத்தை போய் பாருங்க. எந்தெந்த வீட்டிலிருந்து தேவனுக்கென்று வல்லமையா எழும்பி பிரகாசிக்கிற தேவ ஊழியர்கள் எழும்பினார்களோ அவங்க வீடுகள் எல்லாரும் பாத்தீங்கன்னா அந்த பெண்கள் ஜெபிக்கிற பெண்களா இருக்காங்க. அதிகமாக தேவ சமூகத்துல மறைந்திருந்து அவங்க வேர் பற்றி அவங்களுடைய அசைவே தெரியாம அமைதியாக இருந்து கர்த்தருக்குள்ள தங்களை திடப்படுத்தி பலப்படுத்தி அவங்க ஜெபிக்கிறவர்களாக தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறதுல அவங்க ரொம்ப கண்ணு கருத்துமா இருந்திருக்காங்க. அதுல விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்றுமே நடக்காதது போல தெரிந்தாலும் காலம் வரும்போது அவர்கள் பூ பூத்து கனி கொடுக்கிறார்கள். அதை நீங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்க பார்க்க முடியும். உங்கள் குடும்பத்திற்கு நீங்க தான் வேர். அந்த வேராக நீங்க இயேசுக்குள்ள நாட்டப்படணும். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு கேட்டா, இந்த குடும்பத்திற்கு ஒரு அஸ்திவாரம் போல இருக்கிற திராட்சை கொடியை போல இருக்கிற பெண்களையும் இன்றைக்கு பிசாசானவன் எப்படியாவது தாம் வலைக்குள்ள இழுக்கணும்னு அவர்களை பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்துகிறதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஒரு காலத்துல பையனுங்க தான் மொபைல் போன் அடிக்ஷன் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு அதிகமா இந்த செல்போன் அடிக்ஷன்ல மாட்டிக்கொள்றது யாருன்னு கேட்டா பெண்கள் தான். எத்தனையோ காரியங்கள் இப்படி நான் கேள்விப்படுறேன், அங்கங்க கேள்விப்படுறேன். அவங்க மொபைல் போன்ல எப்படி அதை யூஸ் பண்ணணும் கண்டுபிடிச்சிட்டு நாள் எல்லாம் அவங்க அந்த போனுக்கு அடிக்டா மாறிடுறாங்க. சில பேர் நாள் எல்லாம் அந்த டிவிக்கு அடிக்டா மாறிடுறாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சீரியலே பார்த்து என்ன பண்றாங்க, நாளை கடத்திடுறாங்க. தேவனோடு செலவழிக்கக்கூடிய அற்புதமான நேரங்களை அவங்க வீணடிச்சிடுறாங்க. அதுல விளைவு என்னன்னு சொன்னா, கனி உள்ளவர்கள் அவங்க இருக்கிறது இல்ல. நீங்கள் ஜீவனுள்ள ஒரு செடியா இருக்க வேண்டுமானால் ஒரு சகோதரிட்ட கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொன்னா, வேர் ஊன்றது எதுல வேர் ஊன்றணும்னு கேட்டா இயேசுக்குள்ள வேர் ஊன்றி இருக்கணும். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவருடைய தண்ணீரை பருகி அவருடைய வார்த்தையை கேட்டு வசனத்தை கேட்டு அவரிலே சத்தை நீங்கள் பெறுவீர்களானால் நிச்சயமாய் நான் சொல்லுவேன், நீங்கள் மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய வாழ்க்கையில இந்த வேரானது இயேசுக்குள்ளே நாட்டப்படல. மரியாளை போல இயேசுவின் பாதத்துல அந்த வேர் இல்ல, இயேசுவனுடைய சமூகத்துல அந்த வேர் இல்ல, தேவ பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற வேர் இல்ல. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது பண ஆசை எல்லா தீமைக்கும் என்னவா இருக்கிறது. அப்ப இங்க ஒரு வேர் ஒண்ணு போகுது. என்ன வேர்னு கேட்டா, இந்த வேர் என்ன வேறு? பணம் வேணும், பணம் வேணும் அப்படின்னு பண ஆசையின் மேலும் பொருளாசையின் மேலும் திருப்பப்பட்ட வேர்கள் இருக்கிறது. மார்த்தாளுடைய வேர் எங்க இருந்ததுன்னா, சமைக்கணும், ருசியா சமைக்கணும், சாப்பிடணும், பரிமாறணும் அப்படின்னு உலக கவலைகளால் நிறைந்திருந்தாள். ஆனால் மரியாளுடைய வேரை நீங்க பார்ப்பீங்களானா, இயேசுவிலே நிலைத்திருந்தாள். அவர் எங்க இருக்கிறாரோ அங்கதான் நான் இருப்பேன், அவருடைய சமூகத்துல அவருடைய பிரசனத்துல தரித்திருப்பேன். இன்னைக்கு இந்த பண ஆசை என்கிற வேர் சில சகோதரிகளை பிடித்திருக்கிறதுனால அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய குடும்பம் எல்லாமே சீர்கட்டு போனதை நம்ம பார்க்க முடியும். அவர்களுடைய தவறான முடிவுகள் அநேக வாழ்க்கையில குடும்பங்கள்ல பொருளாதார சீர்கேடுகளை கொண்டு கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவங்க உலக பொருட்கள் மேல் ஆசை உள்ளவர்களா இருக்கிறதுனால அவங்க அநேக வாதைகளால் தங்களே வாதித்துக் கொள்றாங்க. இன்னைக்கு அநேகர் தங்கள் வேர்களை எங்க வைக்கணும்னு தெரியாம அங்கும் இங்கும் வேர்கள் திரும்புது. இன்னைக்கு சிலர் அந்த வேர்களை உலக கவலைகள், உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் பொருள், உலகத்தின் ஆசாபாசம், உலகத்தின் அழகு, உலகத்தின் சௌந்தரியம், இதற்கு நேரம் தங்க வேர்களை திருப்பிட்டாங்க. இன்னைக்கு சிலர் தங்களுடைய நேரத்தை எல்லாம் பொழுதெல்லாம் இப்ப போக்குறதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச ஒரு காரியம், தங்களையே எப்படி அழகுபடுத்திக் கொள்ளலாம். அதுல ஒரு கிரேசினஸ்ல இன்னைக்கு ஒரு கூட்டம் ஓடிக்கொண்டிருக்கு. சில பெண்களால் அதை தவிர்க்கவே முடியல. அவங்க அதிகமான நேரத்தை கண்ணாடி பார்த்தே அவங்க தங்களை ரசித்துக் கொண்டு அப்படிதான் இருக்காங்க சில பேர். இன்னைக்கு இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி அப்படின்றது, காஸ்மெட்டிக்ஸ்
அழகு சாதன பொருட்கள் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு பிசினஸாக இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து விட்டது. ஒரு முறை நான் ஒரு ஆர்டிக்கல்ல படித்தேன், அமெரிக்கால ஒவ்வொரு ஆண்டும் அழகுபடுத்தும் சாதனங்களுக்கு செலவழிக்கிற பொருட்களை மாத்திரம், அந்த செலவழிக்கிற பணத்தை மாத்திரம் சேமித்தால் ஆப்பிரிக்காவில் உள்ள பசி பட்டினியில் இருக்கிற அத்தனை பேரையும் போஷித்திடலாமா. அப்ப இமேஜின் பண்ணுங்க எத்தனை கோடியில இந்த காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரி இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. சகோதரிகள் அழகா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லல, பியூட்டின்ற வார்த்தையை உங்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. நாங்க பியூட்டிஃபுல் சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆண்களை எல்லாம் வந்து ஹேண்ட்ஸம்னு சொல்லணும். அந்த ஹேண்ட்ஸம் என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஏன் அப்படி பிரிச்சிருக்காங்க? சில வேலை செய்யறதுக்குனே வச்சிருக்காங்க போல இருக்கு. ஆனா சகோதரிகளுக்கு வந்து கொடுக்கப்பட்டது வந்து என்னன்னா பியூட்டிஃபுல், சார்மிங், என்னென்னமோலாம் பேர் சேர்த்துக்கிறாங்க. நீங்க ஒருத்தர் இப்படி சொன்னாரு, ஆண்டவர் ஆதாமை உருவாக்குனாராம், அப்ப அவனை பார்த்தா பிடிக்கலன்னு ஏவாளை உருவாக்குனாராம். ஏவாளை உருவாக்குனதுக்கு அப்புறம் வேற யாரையும் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு கண்டுபிடிச்சாராம். இப்போ உங்களுக்கே நீங்க புகழ்த்துக்கலாம், நீங்க அவ்வளவு அழகா இருக்கிறீங்களா, அவ்வளவு சௌந்தரியமா இருக்கிறீங்க. அதனாலதான் அழகை பத்தி பேசும்போதெல்லாம் உங்களை பத்தி தான் பேசிட்டு. சகோதரிகளுக்கே உடையது என்னதான் அழகு இல்லையா? மனவாட்டி தன்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறாள் அப்படின்னு அப்பவே எழுதிட்டாங்க. இப்ப அழகு உங்களுடையதுதான். ஆனா அந்த அழகு மேல நம்ம ரொம்ப கவனம் செலுத்தும் போது முக்கியமானது என்ன பண்ணிடுவோம்? அழகு தேவைதான், ஆனால் அந்த அழகிலேயே கவனம் செலுத்தினா அது வீணா போயிடும். வேதம் சொல்லுது, சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே. இன்னைக்கு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்க ஒவ்வொருவரையும் யோசித்து பாருங்க. நம்முடைய வேர் எது மேல ரொம்ப ஆர்வமா ஓடுது? யாரை பற்றி கொண்டு அந்த வேர் ஓடுது? எதன் மேல நம்ம அதிக வாஞ்சையா இருக்கிறோம்? மாத்தாளை போல நம்முடைய வேர் வெளியே போகுதா, அல்லது இந்த மரியாளை போல இயேசுவண்டே அந்த வேர் வருகிறதா? நீங்க போதும், உங்களுடைய சமூகம் மாத்திரம் எனக்கு போதும். உங்களுடைய சமூகத்தையே வாஞ்சிக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. எப்பொழுது உங்களுடைய பாதத்துல தரித்திருந்து கனி கொடுக்கிற ஒரு பெண்ணாக என்னை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. எங்க வீட்டுல எங்களுக்கு இருக்கிற நேரத்துல அதிகமான நேரத்தை தேவ பிரசன்னத்துல தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உலகத்தில் உள்ள பெண்களை போல நாங்க இருக்க வேண்டாம். தேவனுக்கு உகந்தவர்களாக எங்களுடைய அதிகமான வாஞ்சை நேரம் எல்லாம் உன் மண்டைக்கு திருப்பப்பட எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஜீவனுள்ள ஒரு திராட்சை செடியா இருக்க வேண்டுமானால் நீங்கள் நிச்சயமாக வேர் பற்றணும். வேர் பற்றாமல் இருந்தால் கனி உண்டாகவே முடியாது. ஆண்டவரே, வேர் பற்றி கனி கொடுக்க எனக்கு கிருபை தார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க இன்றைக்கு? ஆண்டவரே, எங்களை வேர் பற்றி கனி கொடுக்க கிருபை தார் ஆண்டவரே.